Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேனை நல்லா சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணா போதும். இது நல்லா ஆயிலில் ரோஸ்ட் ஆனோடனே 2 க்ரீன் சில்லியும் 2 ரெட் சில்லிஸும் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 6 to 7 garlic ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு, ஒரு 6 to 7 ஸ்மால் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுக்கு. ஸோ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லோ ஃப்ளேமில் இந்த பவுடரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 2 டொமேட்டோஸை வந்து சின்ன சைஸ் டொமேட்டோஸ் எடுத்து அதை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி மசாலா கருகுனா நல்லா இருக்காது. ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு, டொமேட்டோஸும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஆக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கோகனட் ஆயில் ப்ளஸ் மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஹிங் பவுடரும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபெனுக்ரிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்மால் ஆனியன்ஸ் அப்புறம் ஒரு 5 to 6 garlic ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட்டு வதக்கி விடுங்க. கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக மட்டும் அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஸோ உடனே வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஆயிலே கொஞ்சம் வதக்குங்க. ஸோ இது எண்ணெயில் வதங்கும் போது அந்த கிரேவியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எடுத்தோடனே வாட்டர் ஆட் பண்ணாமல் ஆயிலே நல்லா அந்த கிரேவியை வதக்குங்க ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ இப்போ கிரேவி நல்லா மசாலா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணுறேன். மசாலா கொஞ்சம் திக் ஆகட்டும். ஸோ நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வர வரைக்கும் அதை நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நான் குக் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட், அந்த கிரேவிக்கான சால்ட் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கிரேவிக்கான நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு அளவான வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டாமரின் பல்ப் ஒரு லெமன் சைஸ் ஒரு புளியை வந்து நான் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கிரேவிக்கான வாட்டர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு பேனை மூடி வச்சு நல்லா குக் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 7 minutes குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த கிரேவி குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது முள் இல்லாத ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ 4 to 5 கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு 5 to 7 minutes குக் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ஃபிஷ் வந்து மசிஞ்சிரும். ஸோ இப்போ இதில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனாக சாப் பண்ணி. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட போகிறேன், இல்லாட்டி அந்த ஃபிஷ்ஷோட பீசஸ்லாம் வந்து உடஞ்சிடும். இது உடையாத மாதிரி இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours அதை ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ஃபிஷ் குழம்பு வந்துட்டு நம்ம நைட்டே செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 2 daysக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ நம்ம டெலிஷியஸான ஒரு ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.